இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா? சாரி கேட்டதுக்கு யாரா மறப்பாங்களா? அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்றா. அட நம்பியா, பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். இவனை பாரு பாரு. யாரை முறைக்கிறா? ஒண்ணு ஆகாது தம்பி, பப்புல எங்கிட்ட ஆகாது. வாருதான். நாங்க விஜயநகர பேரரசு. எனது விஜயநகர பேரரசா நக்கிக்கிட்டு போன அரசு. விஜயநகர பேரரசுனா எப்படி? இங்குள்ள தமிழர் கட்டடக்கலையா திராவிட கட்டடக்கலைன்னு மாத்துறதா? இல்ல தமிழ் கல்வெட்டுகள்ல இருக்கிற தமிழ் சொற்களை நீக்கிட்டு தெலுங்கு எழுத்துக்களை பதிக்கிறதா? அதுவும் இல்லைன்னா இங்குள்ள தமிழ் மக்களோட நிலங்களை கைப்பற்றிட்டு அவங்களுக்கே அந்த நிலத்தை திருப்பி கொடுத்துட்டு நாங்க தான் உங்களை வாழ வச்சோம், நாங்க தான் உங்களுக்கு நிலத்தை கொடுத்தோம் அப்படின்னு பெருமை பிதிக்கிறதா? இதுதான் விஜயநகர பேரரசா? அவனே சொத்த தேவையாமே நல்லவனுக்கு கொஞ்சம் கலவரி தேவையாமே காமராஜர் அவனை பார்த்தாலே தேவையாமே அவன் கும்பிடாங்க காமராஜர் கடவுள் அப்படி பார்த்தா நீங்க ஆப்பிரிக்கா போன்ற அவசரி புண்டாமனே அங்க இருந்து வந்து இந்தியா நுழைஞ்சிட்டு தேவையாமையா எங்களை போய் சொல்லிங்க கோட்டா புண்டா இது எங்க ஊர்ல அம்மா புண்டா. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன். தமிழர்களை வெளியில உறவுகள்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள தமிழர்கள் எல்லாரும் ஆப்பிரிக்காவில இருந்து வந்தீங்க, நீங்க எல்லாரும் தான் வந்தேறீங்க, நாங்க தான் இந்த நிலத்தின் பூர்வ குடிகள்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, நீங்க தானே உண்மையான வந்தேறீங்க. சரி அதை கூட விருங்கடா, கல்வி கண் திறந்த காமராஜர் என்னடா பண்ணாரு உங்களை? அவர் எப்படா நாடார்களோட சாதி தலைவர் ஆனாரு? அடே அவர் சாதி தலைவர் இல்லடா, சாதித்த தலைவர்டா, வந்தேரிகளா. தமிழர்கள் எல்லாரும் ஆப்பிரிக்காவில இருந்து தென்னிந்தியாவுக்கு வந்தவங்க, அதனால தமிழர்கள் வந்தேரிகள். நீங்க பூர்வ குடிகளாடா? தமிழர்கள் உலகம் முழுக்க பரவி வாழ்ந்தவர்கள், தங்கள் ஆட்சி செய்த இடமெல்லாம் தங்களது கொடியை மட்டுமே நட்டனர். நீங்க என்னடா பண்ணீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள வந்து உங்களோட குடியதானடா குடியேத்துறீங்க. உங்களுடைய வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமாடா? வெறும் 310 வருஷம் தான் விஜயநகர ஆட்சி காலம். அதாவது 1345 முதல் 1636 வரை தான். அதுவும் அதுக்கு முன்னாடி சோழர்களோட ஆட்சி காலகட்டத்துல தெலுங்கானாவிலிருந்து கொஞ்சம் தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் குடியேற்றப்பட்டாங்க. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசுல தான் அதிகப்படியான தெலுங்கர்கள் ஆந்திராவிலிருந்து தெலுங்கானாவிலிருந்து அதிகப்படியா இங்க குடியேற்றப்பட்டாங்க. உன் தலைவரோட பெரியாள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த சமூகத்துல இருந்து ஒவ்வொரு தலைவர்கள் எடுத்து அந்த சமூகத்து இளைஞரோட மனநிலையை மாத்தி ஏற்கனவே ஒரு கொல்ட்டி ஈவேராவை ஆதரிக்கிறங்கிற பேர்ல, அதாவது உங்களுக்கு புரியும்படி சொன்னா ராமசாமி நாயக்கர் இவரை ஆதரிக்கிறங்க பேர்ல கர்ம வீரர் காமராஜர் அவர்களையும் தேசிய தலைவர் முத்துராமலிங்க தேவரையாவையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு. அதாவது இவர்களை சாதி தலைவர்களா கட்டமைச்சிட்டு ஈவேரா என்ற ஈரவங்காயத்தை பொது தலைவரா கட்டமைச்சிட்டு ஓடிடுச்சு. இதுவரையும் முத்துராமலிங்க தேவரையாவுக்கும் ஈவேராவுக்கும் நடந்த உரையாடல்கள் எல்லாமே ஆதாரத்தோட போட்டு காமிச்சு இதுவரையும் பதில் ஒண்ணு கூட வரல. அடுத்து நீங்களாடா ஏதோ ஒண்ணு சொன்னீங்களே, பொட்டைனா என்ன கேவலமாடா பொட்டைன்னு சொல்றீங்க? அந்த பொட்டையில இருந்து தானடா நீங்களே பிறந்து வந்தீங்க. நீங்க காலையில பால் குடிக்கிறீங்களே அதுவும் பொட்டை மாடுல இருந்து தான் வருது. முட்டை சாப்பிடுறீங்களே முட்டை, அந்த முட்டையும் பொட்டைக்கோழில இருந்து தாண்டா வருது. நம்ம சாப்பிடுற காய்கறி எல்லாமே பொட்டை தாவரங்களில இருந்து தான் வருது. இப்படி நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே பொட்டை தாண்டா. பொட்டை இல்லைன்னா நீயோ நானோ யாருமே கிடையாதுடா, வந்தேரி கொல்ட்டிகளா. அடுத்து ஏதோ ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு நினைச்சனே. இத்தனைக்கும் பொட்டை அப்படிங்கறத ஒரு கீழ்த்தரமா பெண்கள்னாலே ஒரு இழிவான சொல் அப்படின்னு பொட்டை அப்படின்னு சொல்லி திட்டுறீங்களே, திட்டுங்க, அது தப்பு இல்ல. ஆனா அது எப்படி நான் பொட்டைன்னு சொல்லிட்டு பொம்பளைங்க பின்னாடியே போய் ஒளியறீங்க? எதா இருந்தாலும் உண்மையான படவரி கணக்குல வந்து பேசுங்களாண்டா. உண்மையான படவரி கணக்குல இருந்தாக்கா சமாளிக்க முடியாதா? இந்த நாயக்கர் வீட்டு பொண்ணு, நாயுடு வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்குடா பொம்பளை பிள்ளைங்க ஐடி மாதிரியே கிரியேட் பண்ணிக்கிட்டு எப்படா வந்து பேசுறீங்க? வெக்கமாவே இல்லையாடா உங்களுக்கு?